ஃப்ரெண்ட் வணக்கம். நீட் 2026 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ நானும் அதை எழுதியிருந்தேன். என்னோட சுவாரஸ்யங்கள் எப்படி இருந்துச்சு, அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இதை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஸ்ங்க, ஆல்ரெடி ஒரு டிகிரி கோல்டாக இருக்கும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த நீட்டோட டஃப்னஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸில் கொண்டு போய் சேர்க்கணும், ஓகேவா? ஸோ அதுதான் என்னோடய ஆசை. இந்த நீட் எக்ஸாம் எப்படி இருக்குது, இது இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, என்ன நல்லது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. செகண்ட் கொஸ்டின், ஃபஸ்ட் கேட்டிருக்கோன்னா செகண்ட் கேட்டாங்க. நீட்னா என்ன? நீட்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 180 கொஸ்டின் இருக்கும். 720 மார்க்ஸ். எக்ஸாம் 3 ஹவர்ஸ் நடக்கும். நெகட்டிவ் மார்க் 1 கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு கரெக்ட் ஆன்சருக்கு, ஓகேவா? தென் இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 12th படிச்சதாக போதும். மூன்றாவது கொஸ்டின், ஆமாங்க, படிப்பு ஒன்று தான் எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ அது எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது, ஓகேவா? இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் மட்டும் இருக்கும், ஓகேவா? தென் ஃபோர்த் கொஸ்டின், என்னோட ஸ்ட்ராட்டஜியாக நான் மொத்தம் 20 days தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் என்ன 20 days ப்ரிப்ரேஷனில் நான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஓகேவா? இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு என்ன அப்புறம் புரிஞ்சு படித்தேன். ஸோ அது முக்கியமானது. இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். இந்த 3 இருந்தாலே கரெக்ட் பண்ணிடலாம், ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வே ஃபார்வேர்டு, என்னோடய யோசனை என்ன அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம் எக்காரத்தை விட்டு கேன்சல் பண்ணிடாதீங்க, தமிழ்நாடை விட்டு தூக்கிடாதீங்க, ஓகேவா? ஸோ இருக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு நானுமே ஒரு MBBS படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கேன் எனக்குள்ளே. நான் என்னோடய 12th மார்க்ஸ்லாம் போகணுன்னு நினச்சேன்னா இந்த மிடில் காலேஜ் வாசல் கூட ஏற முடியாது என்னால். ஸோ நீட்டுங்கிறது ரொம்ப நல்லது. இதில் ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ அதோட ரொம்ப நல்லது. ஸோ எப்போனாலும் எழுதிக்கலாம், யாருனா டாக்டர் ஆகலாம். ஸோ அதனால் நீட் எக்ஸாம் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேவா? ஸோ இதை ஒரு வயசாக நல்லா புரிஞ்சு படிங்க, முடிஞ்சிச்சு உங்களுக்கு, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.